தலைவருக்கும் செயலாளருக்கும் உள்ள ஒரு கருத்து வேறுபாடு, அதுக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங் எப்படி போட்டுக்கணும்? நீங்கள் தலைவர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போகிறேன்னு ஆட்களை சேர்க்குறீங்க, அப்போ அப்படியே போட வேண்டியது தானே. பெப்சி நமக்கு ஒப்பந்தத்தை கடைபிடிக்கல, அதை எதிர்த்து ஒரு மீட்டிங். அப்போது இந்தியா பாகிஸ்தான் மாதிரி, இப்போ இந்தியாவை திட்டினா பாகிஸ்தான் ஜெயிக்கலாம், பாகிஸ்தான் திட்டினா இந்தியாவை ஜெயிக்கலாங்கிற மாதிரி பெப்சி திட்டினா ப்ரொடியூசர் கவுன்சில் இது பண்ண முடியும். இப்போ அதுக்கு எங்களுக்கு எதிராக ஒரு மீட்டிங்கை ராதா பார்க்கிங்கில் போட்டு கண்ணாபின்னான் பெப்சி இப்படி பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சு, அவங்க நடப்பு தயாரிப்பாளர் அது பண்ணிச்சு இது பண்ணிச்சு, என்ன பண்ணோம் நடப்பு தயாரிப்பாளருக்கு, உங்களுக்கு பண்ணுறது அவங்களுக்கு பண்ணோம் அப்படின்னு. அப்போ நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பிச்சோம். அதாவது இனிமேல் உங்களோட ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்திட்டுள்ள அனைத்து விதிகளையும் நாங்கள் பின்பற்றுவோம். 2 விதிகளை எங்களால் பின்பற்ற இயலாது. ஒன்று, நடப்பு தயாரிப்பாளர் அனைவருக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நிறுத்து என்றால் எங்களால் செய்ய இயலாது. யாராவது ஒருத்தர் 2 பேர் தப்புனாங்க, அது சொல்லுங்க, அதுக்கு பண்ணலாம், எல்லாருக்கும் நிறுத்த முடியாது. 2வது, உங்கள் அமைப்பில் உறுப்பினராக இல்லாத வேறு அமைப்பில், அது நடிகர் சங்கமோ பெப்சியோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் ரெட்டு பண்ணோம்னா அனைத்து சங்கங்களும் பேசி உட்காந்து முடிவு பண்ண போது தான் அதை முடிவு எடுக்கணும். நீங்கள் தன்னிச்சையாக முடிவு எடுத்தால் நாங்கள் ஒத்துழைக்க முடியாது அப்படின்னு நாங்கள் தரோம். இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ இது நீங்கள் பண்ணலைன்னா நாங்கள் உங்கள் கேன்சல் அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணுவோம். இது ஒரு பயமுறுத்தல். அதுக்கான இப்போ வேலையை ஆரம்பிக்கிறது. அதுக்கு நாங்கள் தயார். இப்போதும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் பெப்சியின் சார்பிலும் சம்மேளனத்தின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் நாங்கள் ஏதாவது தவறு செய்ததாக இருந்தால் அந்த தவறை சுட்டி காட்டினால் திருத்திக் கொள்ள நான் தயார், நாங்கள் தயார். இப்போதும் நாங்கள் தயார். எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் அந்த தவறை திருத்திக் கொள்ள நாங்கள் தயார். ஆனால் இந்த 2 விஷயங்களை அடிப்படையாக வைத்து நீங்கள் எங்களை மிரட்டவோ இல்லை பெப்சியை அடியால் மாதிரி பயன்படுத்தணும், அவங்க ஷூட்டிங் நிறுத்து இவங்க ஷூட்டிங் நிறுத்து அப்படிங்கிறத இனிமேல் நாங்கள் பண்ண முடியாது. இதை தவிர அனைத்து ஒப்பந்தங்களும் நிறைவேற்ற நாங்கள் தயாராக இருக்கோம். உங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராக உள்ள அனைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நாங்கள் சொல்லிடுறோம், நாங்கள் எந்த பேச்சுவார்த்தைக்கும் தயார். ஆனால் எங்களை மிரட்டுறதுக்கு நீங்கள் எங்களை அழிப்பதற்கு நீங்கள் ஒரு படையை உருவாக்குறீங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனை 7ஆம் தேதி இஷ்யூ பண்ணீங்கன்னா 8ஆம் தேதியிலிருந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க உறுப்பினரோடு நாங்கள் பணிபுரிய மாட்டோம். நாங்கள் பணிபுரிய மாட்டோம். 7ஆம் தேதி நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வேளை சேம்பரில் சொல்லிட்டாங்க எங்கள் அட்ரஸ் யூஸ் பண்ணக்கூடாது சொன்னாங்க, நீங்கள் ஒரு வேளை அவங்கள கன்வின்ஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்களோ இல்லை வெளியே கொடுக்குறீங்களோ உள்ளே கொடுக்குறீங்களோ, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாலும் 8ஆம் தேதியிலேருந்து ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் எந்த வேலையும் நாங்கள் செய்ய மாட்டோம். நீங்கள் உங்கள் ஆளுங்களே வச்சு பண்ணீங்க, நாங்கள் தடுக்கவும் மாட்டோம். நீங்கள் தனியாக இப்போ டைரக்டர் கூப்பிட்டுக்கிறீங்க, கேமராமேனை கூப்பிட்டுக்கிறீங்க, கார் டைரக்டர் கூப்பிட்டுக்கிறீங்க, எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் பண்ணீங்க. நாங்கள் வரல, எங்களை விட்டுடுங்க. எங்களை யார் நம்பி வராங்களோ அவங்க. ஆனால் தயாரிப்பாளர் சங்கம் தப்பாக எடுத்திருக்காங்க, எங்கள் படம் ஷூட்டிங்கில் இருக்குது அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் அது சங்கத்தில் உறுப்பினராக இருக்கவங்க எங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்தா, இது போல் பெப்சி தொழிலாளர் வைத்து நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள், நீங்கள் ஒரு கடிதம் கொடுத்தா நிச்சயமாக அவர்களுக்கு நாங்கள் பணிபுரிவோம். நாங்கள் அடமெண்ட்டாக நாங்கள் இருக்கணும், அவங்களுக்கும் நாங்கள் பணிபுரிவோம். எந்த தயாரிப்பாளருக்கும் எதிரானது அல்ல பெப்சி, எதிரானது அல்ல. நாங்கள் தயாரிப்பாளர் வாழ்ந்தாதான் நாங்கள் வாழ முடியுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் தயவு செய்து எங்களுடைய இந்த இறுதி கோரிக்கை, இதை மீறி ஏதாவது நடந்தால் நாங்கள் தமிழக அரசிடம் முறையிடுவோம். 25,000 தொழிலாளர் குடும்பங்கள், 1,00,000 பேர் இல்லை 1,50,000 பேர் நேரடியாக இந்த தொழிலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒருத்தர் 2 பேர் அவங்களுடைய சுய காழ்ப்புணர்ச்சிக்காக அவங்க எங்களுடைய அடியால் வேலை செய்ய வைக்க நாங்கள் மறுத்ததால் உங்களை பலிகடை ஆக்கினாங்கன்னா நிச்சயமாக நாங்கள் அனைவரும் முறையிடுவோம். எங்களை தமிழக அரசும் அமைச்சர்களும் எங்களை காப்பாற்ற வேண்டும். நாங்கள் துணை முதல்வர் அவர்களையும் துணை முதல்வர்களையும் சந்திப்பதற்கு ஏற்கனவே நேரம் கேட்டு கடிதம் கொடுத்துள்ளோம். இந்த பட்ஜெட் செஷன் நடந்துள்ளதாக, அது முடிந்தவுடன் சந்திக்கலாம் என்று தெரிவித்துள்ளார்கள். முடிந்தவுடன் எங்களுடைய பிரச்சனையை நேரடியாக அரசிடம் முறையிடுவோம். இப்போதும் நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு சொல்லிக்கொள்வது, எங்கள் பக்கத்தில் என்னுடைய தவறு எந்த தவறு இருந்தாலும் அந்த தவறை திருத்திக் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எதற்கும் நாங்கள் தயார், சண்டைக்கும் நாங்கள் தயார், சமாதானத்துக்கும் நாங்கள் தயார். முடிவை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.